இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளா உடனே செய்யக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வெரைட்டி ரைஸான எலுமிச்சம்பழ சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் சொல்ற மெத்தட்ல எலுமிச்சை தொக்கு செஞ்சு பாருங்க, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. எலுமிச்சை தொக்கு ரெடி பண்றதுக்கு நான் 3 எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு சாறு எடுத்து வச்சிருக்கேன். சாறு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தொக்குக்கு தேவையான உப்பு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சிருங்க. ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுந்து, வேர்க்கடலையை நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. நான் 1 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி ஆப்ஷனல் தான். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் மாறி இப்படி நம்ம எடுத்து போடும்போது சத்தம் வரும். இந்த ஸ்டேஜில் வறுத்ததை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாயை உடச்சி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து 2 கிளறு மட்டும் கிளறி விட்டுருங்க. இப்போ முன்னாடியே கலந்து வச்ச எலுமிச்சை சாறை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு நமக்கு கொதிச்சு வரும்போது சின்னதாக ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அதனால தான் நம்ம இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருக்கோம். தொக்கு நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூனுக்கு கம்மியா இல்லைன்னா 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தய பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு முன்னாடியே வறுத்து வச்ச பருப்பெல்லாம் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எலுமிச்சம்பழ தொக்கு நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. பருப்பை நம்ம இப்படி கடைசியாக சேர்க்கும் போது சாப்பாட்டில் பிரட்டி சாப்பிடும்போது நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். தொக்கை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் தேவையான அளவு சாதம் சேர்த்து எலுமிச்சை தொக்கு கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு மேலாப்பில் பொடியா நறுக்கின கொத்தமல்லியை தூவி சுட சுட பரிமாறிடுங்க. இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் எலுமிச்சம்பழ சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.